வெல்கம் டு முருகன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். நம்ம வீட்டு சாம்பார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு தேவையான காய்கறியாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய். இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய். பாதி வீட்டில் கடையில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் வறுத்து தண்ணியில் போடுங்க, இல்லைனா கருப்பாயிரும் கத்திரிக்காவை. அடுத்தது முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி. நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி பெரிய பழமாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் புளி போடுறதில்ல, மாங்காய் சேர்க்குறதுனால தக்காளி நான் எப்போயுமே நிறையா போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி ரொம்ப சேர்க்க மாட்டேன். அதனால் தக்காளி ஒரு 4-5 தக்காளி அறுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் அதுமாரி அறுத்துக்கோங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் அதுமாரி பீஸாக அறுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு மாங்காய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எனக்கு புளிப்பு ஈக்குவலாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாருக்கு புளி ஊற்ற தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புளி ஊற்றுறதா இருந்தால் மாங்காவை கம்மி பண்ணிக்கோங்க, தக்காளி அளவையும் கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பருப்பு. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பருப்பு வேணுமோ அந்த அளவு பருப்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் தண்ணியை ஊற்றி அந்த பருப்பு கூட என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பருப்பு கூட என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டு தக்காளி அறுத்து வச்ச தக்காளி அந்த பருப்புடைய சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். பருப்பு இல்லாதனால கேஸுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் முழுசாக அறுத்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடய கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய். எனக்கு நல்லெண்ணெய் இருக்கிறனால கொஞ்சம் எண்ணெய். அது எதுக்குன்னா பொங்கி வெளியில் வராது பருப்பு. ஊற்றிட்டு அதை மூடி வேக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடய ஒரு 4 பச்சை மிளகா கூட சேர்த்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். போட்டு குக்கரை போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பருப்பை வேக விடாதீங்க. அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு தோலோடய போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுவிட்டு அடுத்தது இப்போ தாளிக்கிறோம் நம்ம சாம்பார். தாளிச்சிட்டு காயை அதோடய போட்டு வேக வைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகா ஒன்று போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு அந்த எண்ணெயிலே இந்த காய்கறி எடுத்து போட்டு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த காய்கறிக்கு ஏற்ற அளவு உப்பு போடுங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பு எவ்வளோ வேணுமோ போட்டு வேக வச்சுருக்கோம். காய்கறிக்கு ஏற்ற அளவு உப்பை போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். காய்கறியை ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயிலேயே. வதக்குனதுக்கப்புறம் சாம்பார் பொடி தண்ணி ஊற்றி வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது நமக்கு சீக்கிரம் சாம்பார் ரெடியும் ஆயிரும். ஏன்னா அந்த பக்கம் பருப்பு தனியாக நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா. அந்த பருப்பு ரொம்ப மைய வேக விட்டுறாதீங்க. பருப்பு ஒரு அரை 2 விசில் வந்தாலே போதும். ஒரு பாதிக்கு மேலே பருப்பு இருந்தால் போதும், ஃபுல்லாக வேக வேண்டாம். அதேமாதிரி காய்கறியும் ரொம்ப வேக விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். காய்கறியும் கொஞ்சமாக அரை வேக்காடு வேகும்போதே பருப்பு ஊற்றிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, அதில் சாம்பார் பொடி போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு மூடி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பையும் காய்கறியும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாங்காய் இந்த நேரத்தில் மாங்காவே சேர்த்துடணும். சேர்த்து எல்லாமே சேர்ந்து ஒன்றா வேகும்போது, பருப்போடு சேர்ந்து காய்கறி, மாங்காய் எல்லாமே வேகும்போது சாம்பாருடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் நல்லா